Hello students, next chapter 6 random variable and mathematical expectation la exercise 6.1 la example 6.8, 6.9 and 6.10 பார்க்கலாம். Example 6.8 பாருங்க. A continuous random variable x has the following probability density function f of x is equal to ax. X varies from 0 to 1. Determine the constant a and also find p of x less than or equal to 2. ஒரு தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி x இன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு f of x பின்வருமாறு உள்ளது. f of x is equal to ax 0 less than or equal to x less than or equal to 1 எனில் மாறிலி a ஐ கண்டுபிடிக்கவும். மேலும் probability of x less than or equal to half இன் மதிப்பை காண்க. given f of x is equal to ax 0 less than or equal to x less than or equal to 1 ஏங்கிறது கான்ஸ்டன்ட் மாறிலி p of x less than or equal to half அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நிகழ்தகவு அடர்த்தி சார்பு probability density function அப்படின்னா integral over minus infinity to plus infinity f of x dx is equal to 1. நமக்கு இப்போ smallest value வந்து 0 தெரியும் given questionல இருந்து given functionல இருந்து biggest value 1 தெரியும். அப்போ 0 to 1 அப்படின்னு போடலாம். அதாவது minus infinityக்கு 0 plus infinityக்கு 1. therefore 0 to 1 f of xங்கிறது ax into dx is equal to 1 அப்படின்னு போடுங்க. ஸோ a வந்து கான்ஸ்டன்ட்டு எக்ஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x squared by 2 over the limit வந்து 0 to 1 x integrate பண்ணிங்கன்னா x squared by 2 over the limit வந்து 0 to 1 equal to 1 அப்படின்னு போடுங்க. ஸோ upper minus lower அப்படின்னு போட்டலாம் இல்லையா. ஸோ a into 1 squared by 2 minus 0 squared by 2 அப்படின்னு வரும். ஓகேவா, equal to 1 அப்படின்னு போடுங்க. ஸோ a into 1 by 2 minus 0 by 2 அப்படின்னு வரும். therefore 1 by 2 மட்டும் தானே, 0 by 2னா 0 தானே. ஸோ a into half equal to 1 அப்படின்னா a by 2 equal to 1. இந்த 2 கிராஸ் ஆகிறச்ச ஏயோட வேல்யூ 2 அப்படின்னு கிடச்சிருது. ஓகேவா, இந்த ஏயோட வேல்யூயை நம்ம கிவன் ஃபங்க்ஷனில் போய் கொண்டு போய் போட்டுறணும் எப்பயுமே. ஓகேவா, அதுதான் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. சரியா. ஸோ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்னால் நம்ம இப்போ 2x, ஏயோட வேல்யூ 2. ஸோ 2x போட்டாச்சு. 0 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவாப்பா. அடுத்தது p of x less than or equal to half அப்படின்னு கேட்டிருக்கா இல்லையா, அதோட வேல்யூ கேட்டிருக்கா. இதில் இப்போ எக்ஸுங்கிறது ஸ்மால் ஒன், ஹாஃபுங்கிறது கிரேட்டர், அதாவது பெரிய நம்பர், எக்ஸுங்கிறது சின்ன நம்பர். ஓகேவா, இப்போ சின்ன நம்பரோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. பட் கிவன் ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு தெரியும் சின்ன நம்பருங்கிறது 0ன்னு. பெரிய நம்பர் வந்து இவன் கொடுத்துருக்கான், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹாஃபுங்கிறது தான் பெரிய நம்பர், அதனால் ஹாஃபு போட்டுட்டேன். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸில் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஹாஃப்னு தெரிஞ்சிருச்சு அந்த கிவன் கண்டுபிடிக்க சொன்னதுலேருந்து. அதை ஹாஃப்னு போட்டாச்சு. ஸ்மாலஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், அது கிவன் ஃபங்க்ஷன் வந்து 0 அப்படின்னு போட்டுட்டேன். ஃபங்க்ஷன் வந்து 2x, அதனால் 2x dx போட்டாச்சு. இது இன்டெகிரேட் பண்ணுறச்சு 2x ஸ்கொயர் பை 2 ஓவர் த லிமிட் வந்து 0 to half. 2வும் 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர் அப்படின்னு வரும் இல்லையா. 1 by எக்ஸுக்கு வந்து நம்ம 1 by 2ன்னு போடுவோம். ஸோ 1 by 2 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸுக்கு 0ன்னு போடுவீங்க. ஸோ 0 ஸ்கொயர். ஸோ அது 1 by 2 த ஹோல் ஸ்கொயர்னா 1 by 4, இது மைனஸ் 0, therefore 1 by 4 மட்டும் தான் நம்மளுடைய ஆன்சர். therefore probability of x less than or equal to 1 by 2 is equal to 1 by 4 அப்படின்னு கிடச்சிடுது. ஓகேவா. அடுத்தது எக்ஸாம்பிள் 6.10 பாருங்கள். Suppose the life in house of a radio tube has the following probability density function f of x is equal to 100 by x squared when x greater than or equal to 100, 0 when x less than 100. Find the distribution function. ஒரு வானொலி குழாயின் ஆயுட்காலமானது மணி நேரங்களில் பின்வரும் நிகழ்தகவு அடர்த்தி சார்பை கொண்டிருக்கிறது. therefore f of x is equal to the 100 by x squared when x greater than or equal to 0, 0 when x less than 0 எனில் அதன் பரவல் சார்பை காண்க. ஸோ பரவல் சார்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் f of x is equal to probability of capital X less than or equal to small x is equal to integral over minus infinity to plus infinity f of t dt. x varies from minus infinity to plus infinity. இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன லிமிட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்டர்வல் பார்த்தீங்கன்னா, கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 100 இருக்கு இல்லையா. 100 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் ஒன், எக்ஸுங்கிறது பிக்கஸ்ட்டு.
சின்ன நம்பர் வந்து 100, பெரிய நம்பர் வந்து எக்ஸு. சரியா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பதில் 100ன்னு போட்டுருங்க, ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு பதில் எக்ஸ்ன்னு போட்டுருங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து அவன் எக்ஸ் லெஸ் தென் 100க்கு வந்து 0னே கொடுத்துருக்கான், அதனால் அந்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவையில்லை. சரியா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100/x ஸ்கொயர்னா எஃப் ஆஃப் டிங்கிறது 100/t² தானே. ஸோ அதுக்கு பதில் 100/t² போட்டுட்டு இன்ட்டு டிடி அப்படின்னு போட்டுடலாம். இந்த லிமிட் இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100, 100ங்கிறது ஸ்மால் ஒன், அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிற ப்ளேஸில் அதை போட்டாச்சு. பிக்கஸ்ட்டுங்கிறது எக்ஸு, அதுக்கு வேல்யூ கொடுக்கல, அதனால் இங்கே எக்ஸுன்னே வச்சுக்கிட்டேன், அதாவது ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு எக்ஸுன்னே போட்டுட்டேன். ஸோ 100 வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் இருக்கட்டும். இன்டெக்ரல் ஓவர் 100 to x 1/t² dt அப்படின்னு போட்டுடலாம். அந்த 1/t² நம்ம நியூமரேட்டரில் மாற்றினோம்னா t⁻−2 dtன்னு ஆகிடும் இல்லையா. ஸோ 100 into t⁻−2 நம்ம இன்டெகிரேட் பண்ணுறச்சு t⁻−2 + 1 divided by -2 + 1 over the limit 100 to x. ஓகேவா? ஸோ 100 into t⁻−1/−1 over the limit வந்து 100 to x. ஸோ 100 divided by இந்த -1னா -100 அப்படின்னு போட்டுடலாண்டாமா. இன்ட்டு அந்த t⁻−1 நம்ம அகைன் 1/t அப்படின்னு மாற்றிடலாம். ஓவர் த லிமிட் 100 to x. ஸோ -100, இந்த எக்ஸை வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்பர். ஸோ 1/x மைனஸ் லோயர் வந்து 1/100. ஸோ இதை வந்து க்ராஸ் பண்ணுவோம். ஸோ -100 இது ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுவோம். -100 into 1/x minus 100/x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 100/100ன்னு போட்டாச்சு. ஸோ -100/x இது ப்ளஸ் 1, இது அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டாக therefore கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது திரள் பரவல் சார்பு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் 1 - 100/x. அடுத்தது எக்ஸாம்பிள் 6.9 பாருங்கள். ஒரு தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி எக்ஸின் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் f of x is equal to 5x⁴ 0 less than or equal to x less than or equal to 1 எனில் ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to a1 is equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than a1 மற்றும் ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than a2 is equal to 0.05 என்பவற்றை கொண்டு a1 மற்றும் a2 ஆகியவற்றை கண்டுபிடிக்கவும். A continuous random variable x has the probability density function f of x is equal to 5x⁴ 0 less than or equal to x less than or equal to 1. Find a1 and a2 such that செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to a1 equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் greater than a1. அது ஃபஸ்ட் ஒன். இப்போ பார்க்குறது செகண்ட் ஒன் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் greater than a2 equal to 0.05 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் எழுதியிருக்கேன், p of x less than or equal to a1 is equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் greater than a1 அப்படின்ட்டு. சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஃபார்முலாவை. அதாவது அது 1 - p of x less than or equal to a1 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ 1 to 10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ்க்கு ஏதோ வேல்யூ கொடுத்துருக்கா. இப்போ எக்ஸ் greater than 2 அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்? 3 p of x is equal to 3, p of x is equal to 4, p of x is equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு p of x is equal to 10 வரைக்கும் அதை நீங்கள் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? ஆர் வந்து இது எப்படி போடலான்னா 1 - p of x less than or equal to 2 அப்படின்னு போடலாம். அதாவது 0, 1, 2 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் தான், பட் வந்து இது வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கனால நம்ம அந்த செகண்ட் ஒன்னை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த ரிசல்ட்டை தான் இந்த நம்மளுடைய இந்த கிவன் ஃபங்க்ஷனில் கிவன் கொஷினில் அந்த ரைட் சைடு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ p of x less than or equal to a1 is equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் greater than a1க்கு பதிலாக 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் less than or equal to a1 அப்படின்னு போடுறேன். இந்த -1 வருது இல்லையா, அந்த பாட்டை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் less than or equal to a1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் less than or equal to a1 is equal to 1ன்னு ஆகிடும். ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கா? அப்போ 2 into ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் less than or equal to a1 equal to 1. இந்த 2 கிராஸ் ஆகிறச்ச ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் less than or equal to a1 is equal to 1/2 அப்படின்னு கிடச்சிருது. இதுக்கு நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமாடா? இன்டெக்ரல் ஓவர் -∞ to +∞ f of x dxன்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? எக்ஸுங்கிறது இதில் ஸ்மாலஸ்ட்டு, a1ங்கிறது பிக்கஸ்ட்டு. சரியா? x less than or equal to a1, a1ங்கிறது பெரிய நம்பர், எக்ஸுங்கிறது ஸ்மால் ஒன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாமா?
So minus infinity to plus infinity f of x dx is equal to half given function என்னன்னு first இந்த இடத்துல காப்பி பண்ணிடலாம். f of x is equal to 5x power 4 0 less than or equal to x less than or equal to 1. So 0ங்கிறது small 1, 1ங்கிறது big 1 பெரிய நம்பர். அப்போ நம்ம பிக் நம்பர் given கொஷின் படி a1 தெரிஞ்சிருச்சு. ஸ்மால் 1 வந்து நம்ம கொடுத்துருக்க given ஃபங்க்ஷன் இருக்குல்ல கொஷினில் 0, அதனால் 0 to a1 போட்டுடலாம். ஸோ integral over 0 to a1 5x power 4 into dx is equal to half. 0 to integral over 0 to a1 5x power 4 dx is equal to 1 by 2. இது integrate பண்ணுறச்ச 5x power 5 by 5 over the limit 0 to a1 equal to half அப்படின்னு போட்டாச்சு. இந்த 5 கேன்சல் ஆகிடுது. அப்பர் மைனஸ் லோயரை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ a1 whole power 5 minus 0 power 5 equal to half. half வந்து நம்ம 0.5 எழுதலாம். a1 whole power 5 minus 0 power 5 equal to 0.5. a1 whole power 5 is equal to 0.5 அப்படின்ட்டு இருக்கும். இந்த பவர் இருக்குல்லடாமா அது நம்மளோட ரைட் சைடு போகிறச்ச ஃப்ராக்ஷனாக மாறிடும். சரியா? ஸோ a1 is equal to 0.5 whole power 1 by 5 அப்படின்னு மாறிடுது. இப்போ a1 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் a2 இருக்கா, ஈக்குவல் டு 0.05 கொடுத்துருக்கான். ஸோ நம்ம இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் படி எக்ஸுங்கிறது இதில் பிக் 1, ஸ்மாலுங்கிறது a2. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பதில் நம்ம a2ன்னு போட்டுடலாம். எக்ஸுங்கிறது பிக் 1 இல்லையா, அதனால் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு பதில் நம்ம கிவன் ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருந்தா 0 to 1 கொடுத்துருந்தா 1 தான் பெரிய நம்பர். ஓகேவா? அப்போ வந்து a2 இன்டெக்ரல் ஓவர் a2 to 1ன்னு போட்டுடலாம். a2 to 1ன்னு போட்டுடலாம். ஃபங்க்ஷன் வந்து 5x power 4 into dx equal to 0.05. ஸோ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணலாமாடா? 5x power 5 by 5 over the limit a2 to 1 equal to 0.05. இந்த 5 கேன்சல் ஆகிடுது. ஸோ 1 power 5 minus a2 power 5 equal to 0.05 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? 1 power 5 minus a2 power 5 is equal to 0.05. 1 power 5 na 1 தான். minus a2 power 5 is equal to 0.05. இந்த 1 இப்படியே இருக்கட்டும். இது இந்த நம்பர் இங்கிட்டு வரச்ச மைனஸாக மாறிடும். ஸோ 1 minus 0.05 is equal to இந்த a2 power 5 அங்கிட்டு போகிறச்ச ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ 1 minus 0.05 அப்படின்னு போகிறச்ச 0.95 is equal to a2 power 5. ஸோ அந்த பவரில் இருக்கிறது இங்கிட்டு வரச்ச நமக்கு என்னவா மாறுன்னு சொன்னேன், ஃப்ராக்ஷனாக மாறுன்னு சொன்னேன். therefore a2 is equal to 0.95 whole power 1 by 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ a1 is equal to 0.5 whole power 1 by 5. a2 is equal to 0.95 whole power 1 by 5. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.